யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஒரு 15 வயது சிறுமி தொடர்பாக அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திலே ஒரு 15 வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே குழந்தையொன்றை பெற்றுவிட்டு பின்னர் அந்த குழந்தையை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் என்று சொல்லி செய்திகள் வந்திருந்தன. அந்த சிறுமி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை அந்த சிறுமி கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் இப்ப சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உட்பட பல செய்திகளை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் துன்னாலை பகுதியைச் சேர்ந்த ஒரு 15 வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். அவருக்கு வயிற்று வலி என்று சொல்லி. ஆனால் எதிர்பாராத விதமாக மறுநாள் சனிக்கிழமை காலை அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு பின்னர் அந்த குழந்தையை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு அந்த 15 வயது சிறுமியும் அவருடைய தாயாரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். இதுவரைக்கும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. மருத்துவமனை நிர்வாகத்தால் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 4 நாட்களாகியும் அந்த சிறுமி இன்னமுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லியும் தெரியவில்லை. இந்நிலையில் அந்த சிறுமி கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அந்த சிறுமியினுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய துன்னாலை பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுமி 4 நாட்களாக மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல விஷயம் என்னென்று சொன்னால், இப்படி ஒரு 15 வயது சிறுமி குழந்தையை பெற்றெடுத்துட்டு காணாமல் போயிட்டான்னு சொல்லி அது ஒரு சாதாரண செய்தியாக அல்லது ஒரு கொசிப்பாக நாங்கள் கதைச்சு போட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியாது என்று சொன்னால், இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஒரு ஆள் இருக்கார். அந்த 15 வயது சிறுமியை கற்பமாக்கிய அந்த குற்றவாளி யார் என்றுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தெரியணும் என்று சொன்னா அந்த சிறுமியும் அந்த சிறுமியினுடைய தாயாரும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த குற்றத்துக்கு பின்னால பெரிய கைகள் இருக்குமா, யாராவது செல்வாக்கு மிக்க ஒரு மனிதருடைய வேலையாக இது இருக்குமா போன்ற கேள்விகள் எழுகின்றன. காரணம், அவர்கள் திட்டமிட்ட முறையில் மறைக்கப்பட்டிருக்கின்றார்களா அல்லது யாழ்ப்பாணம் துன்னாலை பகுதியிலிருந்து வேறு இடங்களுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்களா அல்லது மிரட்டப்பட்டு அவர்கள் எங்காவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா போன்ற கேள்விகள் எழுகின்றன. 15 வயது சிறுமியை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கிய அந்த குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும். அவர் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நாடு ஒரு கேவலமான நாடு என்று சொல்லி பாராளுமன்றத்திலே முழங்கி இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். மூதூரிலே இடம்பெற்ற மிக மோசமான கைது நடவடிக்கையை கண்டித்து அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது மேற்குறிப்பிட்டவாறு தெரிவித்தார். அதிலே அவர் பல விடயங்களை குறிப்பிட்டு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டிலே நீதி இல்லை, இந்த நாடு ஒரு மோசமான நாடு, கேவலமான நாடு என்று சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளால் பாராளுமன்றத்திலே உரையாற்றி தன்னுடைய பலத்த கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். இந்த சம்பவம் பலத்த கண்டன குரல் எழுப்பியிருக்கு. நிறைய தரப்பினர் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் இந்த வன்முறைகள் எல்லாத்துக்குமே பெட்டியொரு காரணங்கள், பெட்டியொரு குற்றங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே அற்ப காரணங்கள், சர்வசாதாரணமான காரணங்கள். சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தமிழ் மக்கள் மேல மிலேச்சத்தனமாக நடந்து கொள்ளுது இலங்கை காவல்துறை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வெடுக்குநாரி மலையில பூசை செய்தது, அவ்வளவுதான், சாமிக்கு பூசை செய்தது, அதுல பொங்கல் பொங்கினது, அதுல வர ஆட்களுக்கு எல்லாமே அன்னதானம் கொடுத்தது. இது ஒரு குற்றம் என்று சொல்லி அங்க சப்பாத்து காலால உதஞ்சு அங்க இருக்கிற பூசை பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கினது, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் மோசமாக கைது செய்தது. ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதிக்குள்ள மறைவாக யாராவது கசிப்பு காய்ச்சினா அந்த பகுதியை போலீசார் சுற்றி வளைச்சு அந்த கசிப்பு பானைகள், அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் சப்பாத்து காலால எட்டி உதஞ்சு அதை தூக்கி எறிஞ்சு அங்க இருக்கிற ஆட்களை கைது செய்தா அதை நியாயம் என்று சொல்லலாம். அதை யாருமே குற்றம் சொல்ல போறதில்லை. ஏன்னு சொன்னா, கசிப்பு காய்ச்சறாக்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சறாக்களை இப்படித்தான் கைது செய்யணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அமைதியாக ஒரு வழிபாடு செய்து கொண்ட ஆட்களை இந்த மாதிரி காவல்துறை கைது செய்தது. அதே மாதிரி தான் தங்களுடைய உறவுகளுடைய நினைவாக கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு கொடுத்த இந்த பெண்கள் இவ்வளவு மோசமான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கணும். யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, இதுல பெரிய குற்றங்கள் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த கஞ்சி ஆரோக்கியமான கஞ்சி இல்லை என்று சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. ஒரு உணவு பொருள் ஆரோக்கியமாக இருக்குதா, ஆரோக்கியம் இல்லாம இருக்குதான்னு சொல்லி பார்க்கறது காவல்துறையினுடைய வேலை இல்லை, அது சுகாதார பிரிவினுடைய வேலை. அப்படியே அந்த கஞ்சி ஆரோக்கியம் இல்லாம இருந்து அதனால யாராவது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அது தொடர்பான ஒரு முறைப்பாடு கிடைத்து அதுக்கு பிறகுதான் காவல்துறை போய் கைது செய்ய முடியுமே தவிர, பகல் கஞ்சி கொடுத்ததுக்காக நள்ளிரவில் போயிட்டு கைது செய்யற அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை. அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாட்டில் எக்கச்சக்கமான குற்றங்களும் எக்கச்சக்கமான குற்றவாளிகளும் இன்னுமே கைது செய்யப்படாமல் இன்னுமே விசாரணை நடத்தப்படாமல் இருக்குது. அப்ப அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறதை விட்டு காவல்துறையினர் கஞ்சியில உப்பு இருக்குதா, அரிசி வெந்துட்டுதா, கஞ்சியில போட்ட பால் காணுமா காணாதா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் செய்யறதை விட்டுட்டு நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை கட்டுப்படுத்துற முயற்சியில் ஈடுபட வேண்டியது காவல்துறை
காவல்துறையினுடைய கடமை. ஆனால் தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடு வரும்போது காவல்துறையினர் கஞ்சியிலும் குற்றம் பிடிப்பார்கள், எல்லாத்திலையும் குற்றம் பிடிப்பார்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 4-5 வருஷம் போனால் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாலும் அதையும் ஒரு குற்றம் என்று சொல்லுவாங்க போலடக்கு. நீ அழுதுட்ட, உன் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் நல்ல கண்ணீர் கிடையாது, அது உப்பு கரிக்குது, எனவே நாங்கள் உன்னை கைது செய்கிறோம் என்று சொல்லி சாமத்தில் அடித்து உதைச்சு இழுத்து கொண்டு போவாங்க போலடக்கு. இந்த மூதூர் சம்பவம் தொடர்பாக நிறைய கண்டன அறிக்கைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் இதனை வன்மையாக கண்டித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் முக்கியமான 2 பேர் வாயை மூடிக்கொண்டு கப் சிப் என்றிருக்கணும். இந்த சம்பவத்தை பற்றி அவர்கள் வாய் திறக்கவும் இல்லை, எந்த ஒரு கருத்தும் சொல்லவும் இல்லை. யார் அந்த 2 பேர் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய வாக்குகள் எங்களுக்குத்தான், நாங்கள் தமிழ் மக்களை ஆதரிப்போம், நாங்கள் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவோம், நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம் என்று சொல்லி முழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காவும் சஜித் பிரேமதாசாவும் ஏன் 2 பேரும் இதை கண்டிக்கல? இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை, எல்லா தமிழ் மக்களும் கொதிச்சு போயிருக்கணும், எல்லா தமிழ் மக்களும் கவலையில் இருக்கணும். இப்போ ஆறுதல் சொல்லலாமே, இப்போ கண்டனம் தெரிவிக்கலாமே. நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களுக்கு அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், 13 கொண்டுருவோம், 14 கொண்டுருவோம் என்றெல்லாம் சொல்கிறாக்கள் இதுக்கேன் கண்டனம் தெரிவிக்கல? இதுக்கு அவை 2 பேரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக தென்னிலங்கை எல்லா இடமும் பரப்பப்பட்டிருக்கும். எல்லா சிங்கள ஆங்கில பத்திரிகைகளையும் அந்த செய்தி வந்திருக்கும் கண்டிப்பாக. அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா கண்டிச்சிருந்தா கட்டாயம் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கும், எல்லா சிங்கள மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும். ஆனால் அவர் வாயை துறக்கையில. அதே மாதிரி அனுரகுமார திசாநாயக்க அவரும் வாயை துறக்கையில. ரணில் விக்ரமசிங்க விடுங்க, அவற்றை ஆட்சிகளால் இது நடக்குது, அவரால் இதுக்கு பொறுப்பு, எனவே அவர்கிட்ட போயிட்டு கண்டனத்தை எதிர்பார்க்க முடியாது எங்களால். அப்படியே அவர் கண்டனம் சொல்றதா இருந்தாலும் தனக்குத்தானே கண்ணாடிக்கு முன்னால் போயிட்டு தான் கண்டனம் சொல்லணுமே தவிர மற்றபடி போலீசாரை கண்டிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முதல் கூட நான் போய் தேடி பார்த்துட்டு வந்தேன். அப்படியான எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் வரவே இல்லை. இந்த லட்சணத்தில் இவ 2 பேரும் ஜனாதிபதியாக தமிழ் மக்களுக்கு என்னென்னமோ சேவைகள் எல்லாம் செய்வினமாம். அதுக்குள்ள அவைக்கு கொஞ்சம் ஆதரவாளர்கள் வேற நின்று அனுரவை நம்புங்க, அனுரவுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரும், இஞ்சால சஜித்தை நம்புங்க, சஜித்துக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரும் எங்கட உயிரை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக யாருமே அவசரப்பட வேண்டாம், எல்லாருமே பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவி ஆசை மன்னிக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் அவர்கள். சம்பந்தர் அவர்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவசரப்பட்டிருக்கிறாரா அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கையை துரிதமாக எடுத்துக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 15 வருஷமாக பொறுமையாக இருங்கோ, பொறுத்திருங்கோ, பிறகு பார்ப்போம், அப்போ பார்ப்போம், அடுத்த தீபாவளி வரைக்கும் பொறுத்திருங்கோ, அடுத்த பொங்கல் வரைக்கும் பொறுத்திருங்கோன்னு சொல்லி அந்த பொறுத்திருக்கிறத தவிர அவற்றை வாயிலேருந்து வேற வார்த்தையே வராது. சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைமையிலிருந்து பார்க்கக்குள்ள அப்படித்தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவினம், நக்கினார் நா விளந்தார் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் கொழும்பில் அவர் வசிக்கிற வீடு இவருடைய இந்த மாதிரியான விசுவாசத்துக்கு கொடுக்கப்பட்ட வீடு தான். எனவே ஒருவேளை இவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு வேணும், தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டணும்னு சொல்லி ஆரம்பிச்சாரா இருந்தால் அடுத்த கிழமையே சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியில் போட்டு சொல்லி. ஒரு சிங்கள பத்திரிகையில் செய்தி போடப்படும், சம்பந்தருடைய வீட்டுக்கு கரண்ட் பில் கொடுக்கிறது அரசாங்கம், சம்பந்தருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அரசாங்கம், எனவே அது ஒரு தண்ட செலவு, எனவே ஆளை வெளியேற்றணும் என்று சொல்லி அடுத்த கிழமையே செய்தி வந்துடும். அதுக்கு பிறகு கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த சொகுசு பங்களால இருந்து அவர் வெளியில போக வேண்டி வரும். எனவே அவர் இப்படித்தான் சொல்லணும், அமைதியாக இருங்கோ, பொறுமையாக இருங்கோ, தியானம் செய்யுங்கோ, தீபாவளி வரட்டும், பொங்கல் வரட்டும், கிறிஸ்துமஸ் வரட்டும் என்று சொல்லி. அதை விட்டுட்டு மாற்றி வேறு ஏதாவது சொல்லுவாரா இருந்தா அடுத்த கிழமையே அந்த வீட்டை விட்டு கலைச்சு விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா நக்கினார் நா விளந்தார். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக சம்பந்தர் மிகவும் இயலாமல் இருக்கிறார், அவரால் வாய் பேச முடியாமல் இருக்குது, வாய் குளறுது, வார்த்தைகள் வாயிலேருந்து வருதில்லை, கதைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இதுக்கு மட்டும் எப்படி அவரால் கதைக்க முடிஞ்சது? தமிழ் பொது வேட்பாளராக யார் நியமிக்கப்படுவார் என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அப்படி நியமிக்கப்படுற ஒரு ஆளுக்கு என்ன விதமான தகுதிகள் இருக்கணும், அவர் ஏஎல் படிச்சிருக்கணுமா, கேம்பஸ் முடிச்சிருக்கணுமா, பட்டங்கள் எல்லாம் பெற்றிருக்கணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அவரா இவரா வெள்ளையா கருப்பான்னு சொல்லி பல விதமான விவாதங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் என்று வரக்கூடியவர் எவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவருடைய கல்வி தகுதியோ அவருடைய இன்னப்புற தகுதிகளோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு
ஏன்னு சொன்னா அவர் நாட்டில் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை. இது தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அடையாள நபர் தான் அந்த நபரே தவிர அவருக்கு இன்ன தகுதி இருக்கணும் இன்ன தகுதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வேட்பாளர் தெரிவில் போயிருந்து நாங்கள் காலத்தை ஓட்டி கொண்டிக்க கூடாது, அதில் போயிருந்து விவாதங்கள் செய்து கொண்டு அதில் போய் மினக்கிடக்கூடாதுன்றதான் முன்கூட்டியே நான் சொல்லி வைக்க விரும்புகிற விஷயம். என்னென்னு சொன்னால் அப்படி நிறுத்தப்படுற நபர் தமிழ் மக்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். இந்த அடிப்படை தகுதிகள் இருந்தால் மட்டும் போதுமே தவிர அவருடைய கல்வி தகுதியோ அவருடைய தொழில் தகுதியோ அல்லது மற்ற விஷயங்களோ இருக்கணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதனால இவரை போடணும் அவரை போடணும், இவரை போட்டால் தமிழ் மக்கள் வாக்களிப்பினம் இவரை போட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி கிடையவே கிடையாது. யாராவது ஒரு ஆள் தமிழராக இருக்கணும், நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் விசுவாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நிறுத்தினா சரியே தவிர மற்றபடி அதில் போய் விவாதம் வச்சு கொண்டிருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இந்த விஷயத்தில் எல்லாருமே உறுதியாக இருக்கணும், அது மிகவும் முக்கியமானது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.